மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சத்திய யுகத்தில் மந்தார மலையின் பள்ளத்தாக்கில் ஒரே ஒரு ஒலி மட்டும் பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஓம் வேதாத்மனே வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். ஓம் வேதாத்மனே வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். பல நூறு ஆண்டுகளாக பிரம்மதேவரின் மிக கடினமான தவத்தை செய்து வந்த இந்த மிகவும் சக்தி வாய்ந்த அசுரன் வேறு யாருமல்ல, ஹிரண்யகசிபுவே. ஹிரண்யகசிபுவின் இந்த மிகவும் தீவிரமான மற்றும் கடினமான தவத்தை கண்ட இந்திரதேவ் உட்பட அனைத்து தேவர்களும் தங்கள் எதிர்காலம் இருளில் மூழ்கி வருவதாக உணரத் தொடங்கினர். அதன் பிறகு தேவர்களால் அதை தாங்க முடியவில்லை. அவர்கள் அனைவரும் பிரம்மலோகத்திற்கு ஓடி வந்தனர். பிரம்மதேவரை வாழ்த்தி அவர்கள் தங்கள் கவலையை பிரம்மதேவரிடம் தெரிவிக்கத் தொடங்கினர். பிதாமகரே, மிகவும் தாமதமாகிவிடும் முன் ஏற்கனவே பலசாலியான ஹிரண்யகசிபுவுக்கு ஏதாவது எளிய வரத்தை கொடுத்து அவரை திருப்திப்படுத்துமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவராஜ், ஹிரண்யகசிபு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மிகவும் கடுமையான தவத்தில் ஈடுபட்டு வருவதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இது இயற்கை அன்னையின் கடுமையான விதி. தவம் எப்படி உள்ளதோ அதேபோல் விளைவும் உள்ளது. பிரம்மதேவரின் வாயிலிருந்தே கடுமையான வார்த்தைகளை கேட்ட இந்திரதேவர் உட்பட அனைத்து தேவர்களும் அமைதி இழந்து சொர்க்கத்திற்கு மீண்டும் சென்றனர். பூமியில் மந்திரசால மலையின் பள்ளத்தாக்கில் பிரம்மாவின் மிக கடுமையான தவத்தால் மகிழ்ச்சியடைந்த ஹிரண்யகசிபு தன்னை பற்றி கவலைப்படாமல் அவர் முன் தோன்றி தனக்கு விருப்பமான எந்த வரத்தையும் கேட்கும்படி கேட்டுக்கொண்டார். எழுந்திரு மகனே, கண்களை திற. உன் மிக கடுமையான தவத்தை கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். பிரம்மதேவ், உங்களுக்கு என் வணக்கங்கள் பல பல. மகனே ஹிரண்யகசிபு, நீ விரும்பும் எந்த வரத்தையும் எங்களிடம் தயங்காமல் கேட்கலாம். பிரம்மதேவரின் இந்த குரலை கேட்ட ஹிரண்யகசிபு பிரம்மதேவரிடம் நேரடியாக அழியாதவராகும் வரத்தை கேட்டார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக, இது இயற்கையின் விதிகளுக்கு எதிரானது என்றும் வேறு ஏதாவது மிகவும் சக்தி வாய்ந்த அருள் வாய்ந்த வரத்தை கேட்கும்படி பிரம்மதேவர் அறிவுறுத்தினார். இயற்கையானது அழியாதவர்களாக இருக்கும் உரிமையை தெய்வங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கியுள்ளது. அதே சமயம் நாம் அசுரர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கொல்லப்படலாம். இந்த வரம் கிடைத்த முழு காலத்திலும் ஹிரண்யகசிபுவை எந்த கடவுளாலும், யக்ஷனாலும், அரக்கனாலும், மனிதனாலும் அல்லது மிருகத்தாலும் கொல்ல முடியாது. இதை தவிர அவர் இரவிலோ அல்லது பகலிலோ இறக்க மாட்டார். எந்த ஆயுதத்தாலும் அவரை கொல்ல முடியாது. அவர் தரையிலோ அல்லது வானத்திலோ இறக்க மாட்டார். மேலும் அவரது மரணம் வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ நிகழாது. பிரம்மதேவரிடமிருந்து வரத்தை பெற்ற பிறகு ஹிரண்யகசிபு தனது வாழ்க்கையை பற்றி முற்றிலும் உறுதியாக இருந்தார். இப்போது அவருக்கு மரண பயம் இல்லை. அவர் தன்னை அழியாதவராக கருதி கொண்டார். பிரம்மதேவரிடமிருந்து வரத்தை பெற்ற பிறகு ஹிரண்யகசிபு மந்திரசால மலையின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்து தனது பெரிய ராஜ்யமான ஹிரண்யகரன் காட்டை நேரடியாக அடைந்தார். அங்கு அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டார். தனது சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு அவர் செய்த முதல் விஷயம், தனது ராஜ்யத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விஷ்ணுவின் வழிபாட்டை உடனடியாக தடை செய்யுமாறு தனது அசுர வீரர்களுக்கு உத்தரவிடுவதுதான். மேலும் அதற்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு விஷ்ணுவின் வராக அவதாரம் பூமியை ஆழ்கடலில் மூழ்கடித்து
அனைத்து கடவுள்களையும் கொல்ல முயன்றதற்காக ஹிரண்யகசிபுவின் தம்பி ஹிரண்யாக்ஷனை வருஷ பிரத்யுவின் கோபத்திற்கு ஆளாக்கியது. இதன் காரணமாக ஹிரண்யகசிபு விஷ்ணுவின் இறுதி எதிரியானார். இளவரசி கசிபு ஸ்ரீ விஷ்ணுவின் மிக கொடூரமான எதிரியாக்கப்பட்டார். மேலும் அவளை எதிர்க்கத் துணிந்தவர்கள் ஹிரண்யகசிபுவின் அசுர வீரர்களால் ஒரே அடியில் கொல்லப்பட்டனர். ஹிரண்யகசிபுவின் இந்த ஆணவத்தால் ராஜ்யத்தின் அனைத்து விஷ்ணு பக்தர்களும் பயந்து பலர் இறந்து போகினர். காலப்போக்கில் ஹிரண்யகசிபு மேலும் மேலும் இரக்கமற்றவராக மாறினார். மெதுவாக விரிவாக்க எண்ணம் அவருக்குள் வளரத் தொடங்கியது. அதன் பிறகு அவர் முழு பூமியின் மீதும் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட முடிவு செய்தார். மேலும் தாமதமின்றி அவர் திட்டங்களையும் தீட்டத் தொடங்கினார். திட்டம் தீட்டப்பட்டவுடன் ஹிரண்யகசிபு தனது அசுர வீரர்களை தன்னுடன் அழைத்து சென்று முதலில் தனது அண்டை ராஜ்யங்களை தாக்கினார். ஹிரண்யகசிபு போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கனை கண்டதும் சுற்றியுள்ள அனைத்து மன்னர்களும் தங்களுக்குள் ஒரு குழுவை உருவாக்கினர். போர்க்களத்தில் ஹிரண்யகசிபுவை எதிர்த்து போராட அனைத்து மன்னர்களும் ஒன்று கூடினர். ஆனால் அவர்களால் நீண்ட நேரம் போரை சமாளிக்க முடியவில்லை. ஹிரண்யகசிபு அந்த மன்னர்களையெல்லாம் தனியாக வெல்லத் தொடங்கினார். ஹிரண்யகசிபுவும் அவரது அசுர வீரர்களும் சில நிமிடங்களில் அனைத்து மன்னர்களையும் அவர்களது வீரர்களையும் கொன்றுவிட்டு பின்னர் அவர்களின் ராஜ்யங்களில் தங்கள் ஆட்சியை நிறுவிக் கொண்டனர். ஹிரண்யகசிபு இத்துடன் நின்றுவிடவில்லை. ஆனால் உலகின் பல்வேறு மூலைகளிலும் தனது பேராசை மிகுந்த பலத்துடன் விரிவுபடுத்தத் தொடங்கினார். மிக குறுகிய காலத்திற்குள் உலகின் ஒவ்வொரு ராஜ்யம், கண்டம் மற்றும் பழங்குடியினரின் மீதும் தனது ஆட்சியை நிறுவிக் கொண்டார். முழு மனித இனமும் அவரது பெயரால் மட்டுமே அவருக்கு அஞ்சத் தொடங்கியது. உலகம் முழுவதும் தனது ஆட்சியை நிறுவிய பிறகு ஹிரண்யகசிபு தனது கண்களை பாதாள உலகத்தின் மீது செலுத்திக் கொண்டார். அங்கு அனைத்து வகையான சக்தி வாய்ந்த அசுரர்களும் ஆட்சி செய்தனர். பாதாள லோகத்தின் அனைத்து அசுரர்களின் மீதும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு சற்று முன்பு அசுரரான ஹிரண்யகசிபு தனது தூதர்களை அவர்களிடம் அனுப்பி தன்னை பாதாள லோகத்தின் அசுரர்களின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தி கொண்டார். ஹிரண்யகசிபுவின் வலிமையான அற்புத சக்தியை மனதில் கொண்டு பாதாள லோகத்தின் பெரும்பாலான அசுரர்கள் இதை உடனடியாக ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அதே நுழைவாயில் வழியாக ஹிரண்யகசிபு தனது மிகப்பெரிய அசுர படையுடன் சில நொடிகளில் ஸ்வர்கலோகத்திற்குள் நுழைந்து இந்திரனின் சிம்மாசனத்தின் முன் நின்று உரத்த சத்தங்களை எழுப்பினார். ஹிரண்யகசிபு தங்கள் முன் நிற்பதைக் கண்டு இந்திரதேவர் உட்பட அனைத்து கடவுள்களும் கலக்கமடைந்து கோபத்தில் ஹிரண்யகசிபுவை பூமிக்கு திரும்பி செல்லும்படி எச்சரிக்கத் தொடங்கினர். ஆனால் ஹிரண்யகசிபு தேவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலேயே அவரது பல அசுர வீரர்கள் சொர்க்கத்தில் கால் தடம் பதித்தனர். இந்த காட்சியை கண்ட இந்திரதேவர் இப்போது நிச்சயமாக ஒரு போர் சாத்தியம் என்பதை உணர்ந்தார். அதன் பிறகு போர் என்ற முழக்கம் முழங்கப்பட்டது. அனைத்து அசுர மற்றும் தெய்வீக படைகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டன. இங்கு இந்திரதேவர், அக்னி தேவர் மற்றும் சூரிய தேவர் உள்ளிட்ட அனைத்து கடவுள்களும் ஹிரண்யகசிபு மற்றும் அவரது முக்கிய வீரர்களோடு கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். தேவர்கள் தங்கள் விசேஷ சக்திகளை ஹிரண்யகசிபு மற்றும் அவரது அனைத்து முக்கிய அசுர வீரர்கள் மீதும் பயன்படுத்தத் தொடங்கினர். இதில் ஹிரண்யகசிபுவின் அனைத்து முக்கிய வீரர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தோற்கடிக்கப்பட்டனர். மேலும் இங்கே அவரது அசுர படையும் தெய்வீக படையின் முன் சக்தியற்றதாக மாறியது. இந்த இறப்பு எண்ணிக்கை இருவருக்கும் இடையிலான போர் போல இருந்தது. போரில் நிகழ்ந்த காட்சியை கண்ட ஹிரண்யகசிபுவின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. அதன் பிறகு ஹிரண்யகசிபு
தனது உடல் வலிமையையும் தனது மகத்தான சக்திகளையும் பயன்படுத்தி அனைத்து கடவுள்களையும் தனி ஒருவனாக தாக்கினான். இந்திரன் உட்பட அனைத்து கடவுள்களையும் தனது தொடர்ச்சியான மகத்தான சக்தியின் தாக்குதல்களால் கொன்று அவர்களை மயக்கமுறச் செய்தான். ஹிரண்யகசிபுவின் இந்த பயங்கரமான வடிவத்தைக் கண்டு தேவர்கள் பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். ஹிரண்யகசிபு அனைத்து கடவுள்களையும் கைப்பற்றுவதற்குள் அனைத்து தேவர்களும் பயத்தில் சொர்க்கத்திலிருந்து மறைந்தனர். போரில் தோற்ற பிறகு இந்திரன் உட்பட அனைத்து கடவுள்களும் சொர்க்கத்திலிருந்து மறைந்து போவதைக் கண்டு தேவர்களின் படையும் சோர்வடைய துவங்கியது. இதில் தேவர்களின் படையில் பலர் அசுரப்படையின் கைகளில் தியாகிகளானார்கள். மேலும் பலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டு சொர்க்கத்திலிருந்து மறைந்து போனார்கள். அதன் பிறகு ஹிரண்யகசிபு மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் தனது வெற்றி கொடியை ஏற்றி இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார். சொர்க்கத்தை வென்ற பிறகு ஹிரண்யகசிபு ஒருபோதும் பின்வாங்கவில்லை. இந்திரனிடம் எதுவும் சொல்லவில்லை. பார்த்தீர்களா, அவர் முழு பிரபஞ்சத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக லோகங்களை வென்று கொண்டே இருந்தார். அதில் யமலோகமும் நாகலோகமும் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. மேலும் வைகுண்ட லோகம், பிரம்மலோகம், தேவலோகம் மற்றும் கைலாயம் ஆகியவற்றை விட்டு வெளியேறி ஹிரண்யகசிபு முழு பிரபஞ்சத்திற்கும், அதாவது 3 லோகங்களுக்கும் அதிபதியான ஒரு காலம் வந்தது. இந்திரதேவரும் அனைத்து கடவுள்களும் ஹிரண்யகசிபுவுக்கு பயந்து திரிதேவின் தங்குமிடத்தில் முழு பிரபஞ்சத்திலும் ஒளிந்து வாழத் தொடங்கினர். அந்த நேரத்தில் ஹிரண்யகசிபுவை பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தனது மகன் பிரகல்லாத்தை தன்னை போலவே திரிலோகியின் அரக்க மன்னனாக விரும்பினார். பின்னர் சில ஆண்டுகளில் கயாது மேலும் 3 மகன்களை பெற்றெடுத்தார். அவர்களுக்கு அனுபலத், சக்லத் மற்றும் ஹலத் என்று பெயரிடப்பட்டது. அதற்கு ஹிரண்யகசிபுவின் மூத்த மகன் பிரக்லத் இளமை பருவத்தை அடைந்தான். பிரகல்லாதன் தனது ஆரம்பகால நனவு நிலையிலேயே விஷ்ணுவால் மிகவும் ஈர்க்கப்பட்டான். அவன் அவரது உயர்ந்த பக்தராக மாறிவிட்டான். பக்தர் பிரகல்லாதன் விஷ்ணுவுடன் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை வளர்த்து கொண்டார். அது சாதாரண உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. பக்தர் பிரகல்லாதன் தனது குருகுலத்தில் கல்வி பெறுவதோடு 3 ஸ்ரீ விஸ்வர்களையும் வழிபட்டு வந்தார். அவர் கல்வி முடிந்ததும் அவர் குரு பிரகல்லாதனுடன் ஹிரண்யகரன் வந்த் ராஜ்யத்திற்கு திரும்பி ஹிரண்யகசிபுவின் முன் தோன்றினார். அதன் பிறகு பிரகல்லாதன் தனது தந்தையின் கால்களை வணங்கினார். அதன் பிறகு பிரகல்லாதன் தனது கல்வி விவரங்களை சொல்வதற்கு முன் ஸ்ரீ விஷ்ணுவை மரியாதையுடன் வணங்கத் தொடங்கினார். பிரகல்லாதன் வாயிலிருந்து ஸ்ரீ விஷ்ணுவின் பெயரை கேட்டதும் ஹிரண்யகசிபுவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவர் பிரகல்லாதனின் குருவை கடுமையான கண்களால் பார்க்கத் தொடங்கினார். ஓ முட்டாள் பிராமணனே, என் முதுகுக்கு பின்னால் என் மகனுக்கு நீ என்ன மாதிரியான போதனைகளை கொடுத்தாய்? அவன் என் பரம எதிரியான விஷ்ணுவின் பெயரை என் முன்னால் உச்சரிக்கிறான். உண்மையில் பிரகல்லாதன் நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்லவில்லை. இதையெல்லாம் அவன் எங்கிருந்து கற்றுக்கொண்டான் என்பது கூட நமக்கு தெரியாது. அதன் பிறகு ஹிரண்யகசிபு தனது மகன் பிரகல்லாதனிடம் தனது கல்விக்கான காரணத்தை கேட்டார். அதற்கு பக்தர் பிரகல்லாதன் ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் வசிக்கும் ஸ்ரீ விஷ்ணுவை உலகத்திற்கு முதலானவர் என்றார். இதை கேட்ட ஹிரண்யகசிபு கோபமாக பிரகல்லாதனை திட்டி அவனை தகுதியற்றவன் என்று எச்சரித்து மீண்டும் கல்வி கற்க குருகுலத்திற்கு திருப்பி அனுப்பினார். பிரகல்லாதன் தனது குருகுலத்திற்கு திரும்பி கல்வி கற்கத் தொடங்கினார். இங்கே ஹிரண்யகசிபு முழு படைப்பின் மீதும் செய்த கொடுமைகள் பகலை இரட்டிப்பாக்கி இரவை 4 மடங்காக அதிகரித்தன. பிருத்திவி உட்பட முழு பிரபஞ்சத்திலும் தனது அதிகார வரம்பில் உள்ள அனைத்து கடவுள்களையும் தெய்வங்களையும் வழிபடுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தத் தொடங்கினார். பின்னர் காலப்போக்கில் பக்தர் பிரகல்லாதன் மீண்டும் கல்வி கற்க பெற்றார். அதன் பிறகு பக்தர் பிரகல்லாதர் ஹிரண்யகரன் காட்டிற்கு திரும்பி ஹிரண்யகசிபுவின் முன் தோன்றினார். ஓ மகனே, இன்று கேட்ட கதை எப்படி இருந்தது? உலகின் அனைத்து தத்துவங்களையும் பூரணமாக உள்ளடக்கி இருந்தது. இயற்கையின் அனைத்து தத்துவங்களையும் பூரணமாக உணர்த்தி பாதுகாப்பவர்
ஸ்ரீ விஷ்ணு ஒருவரே. இதை கேட்ட ஹிரண்யகசிபு மீண்டும் கோபம் அடைந்தார். இந்த முறை பிரகல்லாதனை கொல்லும்படி தனது அசுர வீரர்களுக்கு உத்தரவிட்டார். அவரது வேண்டுகோளை கேட்டதும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான அசுரர்கள் பக்த பிரகல்லாதனை கொல்ல துடித்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பக்த பிரகல்லாதன் மீது விழுந்தனர். பக்த பிரகல்லாதன் தங்கள் பல ஆயுதங்களால் தாக்கப்பட்ட பிறகும் எந்த வலியையும் உணரவில்லை என்பதைக் கண்டு ஹிரண்யகசிபு ஆச்சரியப்பட்டார். பின்னர் விஷ்ணு பக்தியை கைவிட்டு ஹிரண்யகசிபுவை வணங்கியதற்காக பக்த பிரகல்லாதனை சித்திரவதை செய்ய தொடங்கினார். அதற்கு பக்த பிரகல்லாதன் பகவான் விஷ்ணு நித்தியமானவர் என்று பதிலளித்தார். இதை கேட்ட ஹிரண்யகசிபுவின் கோபம் வானத்தை எட்டியது. அதன் பிறகு அவர் தனது கடுமையான விஷப்பாம்பு படையை அழைத்து பக்த பிரகல்லாதனை தங்கள் பிரம்மாண்டமான விழுதுகளால் வெட்டி அழிக்க உத்தரவிட்டார். அதன் பின்னர் அனைத்து விஷப்பாம்புகளும் பக்த பிரகல்லாதன் மீது விழுந்து அவரது உடல் பாகங்கள் அனைத்தையும் கடிக்க தொடங்கின. ஆனால் பக்த பிரகல்லாதன் ஸ்ரீ விஷ்ணுவின் தியானத்தில் மூழ்கி இருந்ததால் அனைத்து விஷக்கடிகளும் அவரை பாதிக்கவில்லை. இருப்பினும் அனைத்து பாம்புகளின் பற்களும் நிச்சயமாக மூழ்கிவிட்டன. அவர்களின் அலகுகள் வெடிக்க தொடங்கிவிட்டன. தலைமுடி மற்றும் இதயங்கள் நடுங்க தொடங்கின. இதை கண்ட ஹிரண்யகசிபு ஆச்சரியப்பட்டார். அதே நேரத்தில் கோபமுற்றார். அவரது அமைதியற்ற கோபத்தை கண்ட அனைத்து குரு மண்டலமும் அவர் முன் வணங்கியது. மேலும் பிரகல்லாதனின் அனைத்து தவறுகளையும் மன்னித்து அவருக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்குமாறு பிரார்த்தனை செய்ய தொடங்கியது. அவர் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்வதை கண்ட ஹிரண்யகசிபு அவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பளித்தார். எனவே அவர் இந்த செய்தியை அசுர மன்னன் ஹிரண்யகசிபுவிடம் ஒரு அசுர வீரர் மூலம் தெரிவித்தார். அதன் பிறகு ஹிரண்யகசிபு ஒரு கொடிய சதித்திட்டத்தை தீட்டி பிரகல்லாதனை குருகுலத்திற்கு அனுப்பினார். உண்மையில் ஹிரண்யகசிபு தனது சமையல்காரர்களிடம் பிரகல்லாதனின் உணவில் ஆலகால விஷத்தை கலந்து அதே விஷ உணவை அவருக்கு பரிமாற உத்தரவிட்டார். விஷ்ணுவை வணங்கிக் கொண்டே பக்த பிரகல்லாதன் அந்த விஷ உணவை சாப்பிடத் தொடங்கிய போது அனைத்து சமையல்காரர்களும் பக்தர் பிரகல்லாதனின் மீது கவனம் செலுத்தினர். அதன் பிறகு ஒரு சடங்கை உருவாக்கி பிரகல்லாதை அழிக்க குரு மண்டலத்தின் பூசாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் அனைத்து புரோகிதர்களும் பக்தரான பிரகல்லாதரிடம் சென்று விஷ்ணு வழிபாட்டை விட்டுவிட்டு தனது தந்தை ஹிரண்யகசிபுவை மட்டுமே வணங்குமாறு அறிவுறுத்தினர். பிரகல்லாதன் தனது தந்தையை வழிபாட்டிற்கு தகுதியானவராக கருதினார். ஆனால் அவரை கடவுளாக கருத மறுத்துவிட்டார். அவர் விஷ்ணுவே உயர்ந்த நித்திய கடவுள் என்று கூறினார். யசூன் அனைத்து புரோகிதர்களும் இறுதி எச்சரிக்கை விடுத்து ஒரு கடுமையான சகோதரியின் முகடு போல எரியும் உடலுடன் ஒரு கிருதயத்தை உருவாக்கினர். அந்த மிகவும் சக்தி வாய்ந்த கிருத்திகா கோபத்தில் கர்ஜித்து கையில் திரிசூலத்தோடு பக்தர் பிரகல்லாதரை தாக்கினார். பின்னர் திரிசூலம் பக்தரான பிரகல்லாதனின் கையில் மோதியவுடன் அது ஒரு நொடியில் துண்டு துண்டாக உடைந்தது. தனது மிகவும் சக்தி வாய்ந்த திரிசூலம் இப்படி உடைவதை கண்ட கிருத்திகா பொறுமை இழந்து அனைத்து புரோகிதர்களையும் தாக்கி உடனடியாக அவர்களை கொன்று தன்னை அழித்து கொண்டாள். இதை பார்த்த பக்தரான பிரகல்லாதனின் மனம் மிகவும் கலங்கியது. அதன் பிறகு அவர் விஷ்ணுவை நினைத்து இறந்த அனைத்து புரோகிதர்களுக்கும் உயிர் கொடுக்குமாறு அவரிடம் பிரார்த்தனை விடுத்தார். பின்னர் பக்த பிரகல்லாதனின் பக்தி சக்தியின் விளைவாக சில நிமிடங்களில் அவரது தொடுதலால் இறந்த அனைத்து பூசாரிகளும் உயிர் பெற்றனர். இதையெல்லாம் பார்த்த அனைத்து பூசாரிகளும் பக்த பிரகல்லாதனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை பெரியவர் என்று கூறி நன்றி சொல்லத் தொடங்கினர். அதன் பிறகு அனைத்து பூசாரிகளும் ஹிரண்யகசிபுவிடம் சென்று முழு கதையையும் விவரிக்கச் சொன்னார்கள். இது விஷ்ணுவின் அருள் என்று அழைத்தனர். இதை கேட்ட கசிபு இந்த முறை கோபத்தில் தனது அசுர வீரர்களிடம் பக்த பிரகல்லாதனை பிடித்து அரண்மனையிலிருந்து நேரடியாக சவயோஜனன் சரிவில் வீசும்படி கட்டளையிட்டார்.
கீழே பக்த பிரகல்லாதன் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். பக்த பிரகல்லாதன் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதைக் கண்ட அசுர வீரர்கள் ஹிரண்யகசிபுவிடம் இது குறித்து தெரிவித்தனர். இதை கேட்ட ஹிரண்யகசிபு கோபத்தில் சிவந்து சிறிதும் தாமதிக்காமல் பக்த பிரகல்லாதனை ஒரு பாம்பு கயிற்றால் கட்டி கடலில் மூழ்கடிக்கும்படி கட்டளையிட்டார். அதன் பிறகு அந்த அசுர வீரர்கள் பக்த பிரகல்லாதனை பிடித்து ஒரு பாம்பு கயிற்றால் கட்டி கடலில் மூழ்கடித்தனர். ஆனால் பாம்பு கயிற்றோடு சேர்ந்து பக்தர் பிரகல்லாதனை கடலில் மூழ்கடித்த பிறகு கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. எல்லா பக்கங்களிலிருந்தும் உயரமான அலைகள் எழத் தொடங்கின. கடலில் ஏற்பட்ட இந்த கொடூரமான கொந்தளிப்பை கண்ட ஹிரண்யகசிபு பக்தர் பிரகல்லாதனை ஒரு மாயையான குழந்தை என்று கூறி மேலிருந்து பெரிய பாறைகளால் அவரை தள்ளும்படி அசுரப்படைக்கு உத்தரவிட்டார். அதன் பிறகு அசுரப்படை கடலில் மூழ்கியிருந்த பக்த பிரகல்லாதன் மீது கற்கள் தள்ளி ஆயிரக்கணக்கான கற்களை அவர் மீது குவித்தது. ஆனால் அப்போதும் கடலில் மயக்கமடைந்த பக்த பிரகல்லாதன் தனக்குள்ளேயே விஷ்ணுவை வேண்டிக் கொண்டார். மயக்க நிலையில் விஷ்ணுவை வேண்டிக் கொண்டிருக்கும் போது அவர் தன்னை மறந்துவிட்டார். தனக்குள்ளேயே விஷ்ணுவை உணரத் தொடங்கினார். இதன் காரணமாக அபாஷ என்ற பாம்பு உடனடியாக அழிக்கப்பட்டது. கடலில் வலுவான அதிர்வுகள் ஏற்பட்டதால் பக்தர் பிரகல்லாதன் கடலிலிருந்து வெளியே வந்து அசுரர்கள் ஏற்றிய அனைத்து பாறைகளையும் சலசலப்புடன் தூக்கி எறிந்தார். தரையில் கால் வைத்தவுடன் மீண்டும் தான் பிரகல்லாதன் என்று உணர்ந்தார். அதன் பிறகு அவர் தரையில் அமர்ந்து அழுது கொண்டே விஷ்ணுவை புகழ்ந்தார். முழு கவனத்துடன் அவரை புகழ்ந்த சில தருணங்களுக்கு பிறகு பின்னர் பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான விஷ்ணு அவர் முன் தோன்றினார். விஷ்ணுவை நேரில் கண்ட பக்தர் பிரகல்லாதன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவரது காலில் விழுந்து அவரை வரவேற்றார். பிரகல்லாதரை, உமது நிபந்தனையற்ற பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் என்னிடம் கேளுங்கள். யஸ்வான் பக்த பிரகல்லாதன் தனது வாழ்நாள் முழுவதும் விஷ்ணு பக்தராக இருக்க வரம் கேட்கிறான். பின்னர் பக்த பிரகல்லாதன் எல்லா வகையான பாவங்களையும் செய்த தனது தந்தை ஹிரண்யகசிபுவை அவரது பாவங்களிலிருந்து விடுவிக்க வரம் கேட்கிறான். அதற்கு ததாஸ்து என்று சொல்லி ஸ்ரீ விஷ்ணு மறைந்து விடுகிறார். பின்னர் பக்த பிரகல்லாதன் மீண்டும் அரண்மனைக்குள் நுழைந்து நேராக தனது தாய் கயாதுவின் அறைக்கு செல்கிறான். தாய் கயாது அவனை அணைத்துக் கொள்கிறாள். ஹிரண்யகசிபுவும் அங்கு வருகிறான். பக்த பிரகல்லாதன் தன் தாயுடன் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு ஹிரண்யகசிபு கோபத்தில் கைகளை தடவி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குகிறார். பின்னர் அவன் தன் தங்கை ஹோலிகாவை நினைவு கூர்ந்து அவளுக்கு அழைப்பு அனுப்புகிறான். பின்னர் மறுநாள் ஹோலிகா அரண்மனைக்கு வருகிறாள். ஹிரண்யகசிபு ஒரு பயங்கரமான திட்டத்தை செயல்படுத்துகிறான். இது முழு நகரத்திலும் ஒரு நிகழ்வாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வின் கீழ் ஹோலிகாவுடன் சேர்ந்து பக்தர் பிரகல்லாதனையும் எரியும் சிதையில் கொல்ல விரும்பினான். பின்னர் மாலை வந்தவுடன்
இந்த பொய்யான நிகழ்வு தொடங்குகிறது. இதில் கயாதுவின் விருப்பமின்மை இருந்தபோதிலும் பக்த பிரகல்லாதனை ஹோலிகாவின் மடியில் சிதையில் வலுக்கட்டாயமாக உட்கார வைத்து சிதைக்கு தீ வைக்கப்படுகிறது. தீ மூட்டப்பட்டவுடன் பக்த பிரகல்லாதன் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறார். ஹோலிகா சத்தமாக சிரிக்கத் தொடங்குகிறார். அதை பார்த்து ஹிரண்யகசிபுவும் சத்தமாக சிரிக்கத் தொடங்குகிறார். பின்னர் சில மணி நேரம் கழித்து பக்தர் பிரகல்லாதனுக்கு எதுவும் நிகழவில்லை. ஆனால் ஹோலிகா வெப்பத்தை உணரத் தொடங்குகிறார். மணி நேரங்கள் செல்ல செல்ல இந்த வெப்பம் எரிந்து ஹோலிகா அதே சிதையில் எரிந்து வெடிக்கிறாள். இதை கண்ட ஹிரண்யகசிபு பயந்து போகிறார். கசிபுவால் கர்ஜித்து அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அதே பக்தர் பிரகல்லாதன் மீண்டும் மனிதர்களை தோற்கடித்து சிதையிலிருந்து வெளியே வந்தான். இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியமுற்றனர். ஆனால் ஹிரண்யகசிபு கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தான். அரண்மனையிலும் நகரத்திலும் துக்க சூழல் நிலவியது. மெதுவாக சூரியனும் மறைந்தது. பின்னர் அசுர வீரர்கள் பக்த பிரகல்லாதனை ராஜசபையில் ஹிரண்யகசிபுவின் முன் வலுக்கட்டாயமாக முன்வைத்தனர். அவர்கள் பக்தரான பிரகல்லாதனை அசுர இனத்தின் பெயருக்கு ஒரு கரை என்று அழைக்கத் தொடங்கினர். மேலும் ஸ்ரீ விஷ்ணு உட்பட அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுடன் தன்னை உண்மையான கடவுள் என்றும் தாயையே சக்தி வாய்ந்தவர் என்றும் அழைக்கத் தொடங்கினர். இதை சொல்லி ஹிரண்யகசிபு பக்தரான பிரகல்லாதனை தாயை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்த தொடங்கினார். இது தவறு என்றும் விஷ்ணு மட்டுமே உண்மை என்றும் பக்த பிரகல்லாதன் கூறினார். இதனால் ஹிரண்யகசிபு கோபமடைந்து பக்தரான பிரகல்லாதனின் மார்பில் பலமாக உதைத்தார். இதனால் அவர் கீழே விழுந்தார். ஒரு விந்தையான நிலைமையை அடைந்தார். உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்ற முடிந்தால் உங்கள் பகவான் விஷ்ணுவை அழையுங்கள், அவர் வந்து உங்கள் உயிரை காப்பாற்றட்டும். அதன் பிறகு பக்த பிரகல்லாதன் விஷ்ணு எல்லா இடங்களிலும் அரண்மனையின் ஒவ்வொரு தூணிலும் கூட வசிக்கிறார் என்று கூறினார். இதை கேட்ட ஹிரண்யகசிபு ஒரு பைத்தியக்காரனை போல தனது கதாயுதத்தால் அரண்மனையின் தூண்களை உடைக்கத் தொடங்கினார். இப்படி தூண்களை உடைக்கும் போது தனது கதாயுதத்தால் மற்றொரு தூணை அடிக்கிறான். ஆனால் அந்த தூண் உடையவில்லை, மாறாக அப்படியே உள்ளது. அதை பார்த்து ஹிரண்யகசிபு ஆச்சரியப்படுகிறார். அதன் பிறகு அவர் கோபமடைந்து அந்த தூணை பல முறை அடிக்கிறார். ஆனால் அந்த தூண் அப்படியே இருக்கின்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த தூண் தானாகவே மெதுவாக வெடிக்கத் தொடங்குகிறது. பின்னர் அந்த தூண் திடீரென்று மிக வேகமாக வெடிக்கின்றது. வெடிப்புடன் ஹிரண்யகசிபு வெகு தொலைவில் விழுகிறார். இல்லை, பக்த பிரகல்லாதன் கூப்பிய கைகளோடு பக்தியுடன் செயல்படுகிறார். இதை பார்த்த ஹிரண்யகசிபு இது விஷ்ணுவாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்கிறார். அதன் பிறகு தனக்கு முன்னால் இருக்கும் கொடுமையான நரசிம்மரை கண்டு ஹிரண்யகசிபு தானே மிகவும் கோபமடைந்து தனது கதாயுதத்தால் நரசிம்மரை கண்மூடித்தனமாக தாக்கத் தொடங்குகிறார். ஆனால் அவரது கதாயுதம் நரசிம்மரை பாதிக்கவில்லை. அதன் பிறகு நரசிம்மர் தனது பாதத்தில் ஒரு அடியால் ஹிரண்யகசிபுவின் கதாயுதத்தை உடைக்கிறார். இதை பார்த்த ஹிரண்யகசிபு தனது கூர்மையான சக்தி வாய்ந்த வாளை கொண்டு மீண்டும் நரசிம்மரை தாக்குகிறார். ஆனால் இந்த வாளும் நரசிம்மரை பாதிக்கவில்லை. அதை நரசிம்மர் மீண்டும் தனது தாக்குதலால் அழிக்கிறார். தனது எதிரிகள் பலர் இப்படி அழிக்கப்படுவதை கண்ட ஹிரண்யகசிபு இப்போது ஒரு கடுமையான போரை நடத்த தயாராகிறார். அதன் பிறகு அவர் மீண்டும் நரசிம்மரை தாக்குகிறார். ஆனால் நரசிம்மர் கடுமையான போரின் போது மண்ணை கவ்வச் செய்தார். இந்த சக்தி வாய்ந்த அரக்கனை கண்டு அனைத்து அசுரர்களும் ஆச்சரியப்பட்டு பயப்படுகிறார்கள். ஹிரண்யகசிபு தன்னை விட சக்தி வாய்ந்த ஒருவருடன் சண்டையிட்டு தொடர்ந்து அவரை தோற்கடித்தது இதுவே முதல் முறை. தொடர்ந்து அடிபடுவதை பார்த்ததும் இப்போது ஓடிவிடுவது நல்லது என்று அவருக்கு புரிந்தது. அதன் பின்னர் நரசிங்கரிடமிருந்து தூரத்தை வைத்துக் கொண்டு அங்குமிங்கும் ஓடத் தொடங்கினான். ஆனால் பிரபு நரசிங்கர் அவனை துரத்திச் சென்று அவனது நகங்களால் பிடித்து அரண்மனை முழுவதும் இழுத்து சென்று பிரதான வாயிலின் வாசலுக்கு அழைத்து சென்று காற்றில் தூக்கி தன் மடியில் படுக்க வைத்தார். விஷ்ணு, நீ எவ்வளவு முயன்றாலும் என்னை யாராலும் கொல்ல முடியாது.
நீ வீட்டிற்குள்ளும் இல்லை, வெளியேவும் இல்லை, பூமியிலோ வானத்திலோ இல்லை, பகலோ இரவோ இல்லை, ஆயுதத்திலோ உன்னை கொல்ல மாட்டேன். நான் கடவுளோ யக்ஷனோ அரக்கனோ மனிதனோ அல்ல, வாசுவோ அல்ல, நான் நரசிங்கன். இதை சொல்லிக்கொண்டே நரசிங்கன் தனது கூர்மையான நகங்களால் ஹிரண்யகசிபுவின் வயிற்றின் நடுப்பகுதியை கிழிக்கத் தொடங்கினார். இதனால் ஹிரண்யகசிபுவின் உயிர் அந்த இடத்திலேயே பறிபோனது. அவன் பகவான் நரசிங்கனின் கைகளில் இறந்தான். இதை கண்ட பக்த பிரகல்லாதன் தன் தந்தையின் மரணத்தால் மிகவும் வருத்தப்பட்டான். ஆனால் அது பகவான் விஷ்ணுவின் விருப்பம் என்று கருதி பகவான் நரசிங்கனின் முன் கைகளை கூப்பி அமர்ந்தான். தனது அசுர மன்னன் வலியால் துடிப்பதைக் கண்டு முழு அசுர படையும் ஹிரண்யகரன் வனராஜ்யத்தை விட்டு வெளியேறி பாதாள உலகம் நோக்கி ஓடத் தொடங்கின. இந்த கொடூரமான காட்சியை கண்ட ஹிரண்யகரனின் முக்கிய அசுர வீரர்கள் சிலர் நரசிங்கரை தாக்கினர். அதன் பிறகு நரசிங்கன் தனது பேரழிவு தாக்குதலால் அனைத்து கொடூரமான அசுர வீரர்களையும் அழித்தார். ஹிரண்யகசிபுவின் பிடியிலிருந்து முழு படைப்பும் விடுபடுவதைக் கண்ட இந்திரதேவ் உட்பட அனைத்து கடவுள்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் நரசிங்கன் மிகவும் கோபமடைந்து முழு அசுர படையையும் தாக்கத் தொடங்கிய போது அவர்களின் மகிழ்ச்சி கவலையாக மாறியது. படையை கொன்ற பிறகும் அவர் அமைதியடையவில்லை. உண்மையில் ஹிரண்யகசிபு போன்ற அசுரனை அழிப்பவனோடு சேர்த்து அனைத்து முக்கிய அசுரர்களையும் கொன்ற பிறகு நரசிம்மரின் கோபம் மிகவும் கடுமையாக அமைதியடைவதற்கு பதிலாக அது அதிகரித்து கொண்டே வந்தது. இப்போது அவர் தனது கட்டுப்பாட்டை முழுவதுமாக இழந்துவிட்டார். இது முழு பிரபஞ்சத்தையும் அழிக்க வழிவகுக்கும். இந்த அழிவு நாடகத்தை பார்த்த அனைத்து கடவுள்களும் ஒரே ஒரு பாதையை மட்டுமே நினைத்தனர். அதுதான் கைலாய பாதை. அதன் பிறகு அனைத்து கடவுள்களும் பூமியில் அமைந்துள்ள கைலாயத்திற்கு வந்தனர். மகாதேவ், பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள், இல்லை என்றால் நரசிம்மர் பூமியோடு சேர்த்து முழு பிரபஞ்சத்தையும் அழித்து விடுவார். இந்த பிரபஞ்சத்தில் நரசிம்ம தேவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நபர் நீங்கள்தான். எழுந்திருங்கள் மகாதேவ், எழுந்திருங்கள்.